ஓகே, எக்ஸசைஸ் 4.3 வரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 4.3 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நியூ கான்செப்ட் மைனஸ் அண்ட் கோஃபேக்டர். சிம்பிள் தான், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் பார்ட் ஃபுல்லா டிட்டர்மினன்ட்ஸ்ல. மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மைனஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். எல்லாம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னு. சப்போஸ் ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எடுத்து 1 2 3 4 டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் டோட்டல். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தட் இஸ் A11 வந்து 1. A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் 1. மைனர் ஆஃப் A11 ஈக்குவல் டு மைனர் ஆஃப் த எலிமெண்ட் 1 இஸ், ஒரு எலிமெண்டோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ காலமை நெக்லெக்ட் பண்ணிடும். பேலன்ஸ் இருக்கிறதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. பேலன்சிங் என்ன இருக்கு? 4. ஸோ மைனர் ஆஃப் A11 ஈக்குவல் டு 4. மைனர் ஆஃப் A11 ஈக்குவல் டு 4. A11 இஸ் 1. இதே மாதிரி மைனர் ஆஃப் A12. A12 என்ன மீனிங்? மைனர் ஆஃப் த எலிமெண்ட் விச் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் வந்து 2. மைனர் ஆஃப் 2 வேணும்னா அது இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு, 3. ஸோ மைனர் ஆஃப் த எலிமெண்ட் 2 இஸ் 3. இதுதான் மைனர். இதே தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்கன்னா 8 minus 5 3, 2 minus 4 7, 8 5 6. இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2வோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். டிட்டர்மினன்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர்ஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ மைனர் ஆஃப் த எலிமெண்ட் 2, எந்த எலிமெண்டோட மைனர் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அது இருக்கிற ரோ காலம் விட்டுரு. ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் ரிமைனிங் minus 5 3 5 6 minus 30 minus 15. டிட்டர்மினன்ட் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் இதான் எவாலுவேட் பண்ணும். minus 30 minus 15 minus 45. மைனர் ஆஃப் 2 is minus 45. இந்த மாதிரி தான் மைனஸ் நம்ம எவாலுவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷன் எழுதிடுறேன். மைனர் ஆஃப் an element Aij. மைனர் ஆஃப் an element Aij, ஒரு எலிமெண்டோட மைனர் பண்ணணும்னா is the determinant obtained by deleting the ith row and jth column where the element Aij lies. அந்த எலிமெண்ட் எந்த ரோ காலம்ல இருக்கோ அதை டெலீட் பண்ணிடணும். ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் தான் மைனர். ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் தான் மைனர். இப்ப நம்ம பார்த்ததுதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ ஒவ்வொரு டிட்டர்மினன்ட்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர்னு ஒன்று அப்ளைன் பண்ணலாம். மைனர்னு ஒன்று அப்ளைன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 19 பாரு.
Example 19. Find the minor of the element element 6 in the determinant. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9. Minor of the element 6. Actually, minus எப்படி denote பண்ணணும்னா, it is denoted by Mij. Minor of the element Aij is Mij, capital M. இப்போ minor of the element 6 தானே வேணும். அது எந்த ரோ அந்த காலம்ல இருக்கு? Second row, third column element. Second row, third column element. So minor of 6 is equal to M23. M23. ஏன்னா 6 வந்து second row, third column element, which is equal to அது இருக்க row column delete பண்ணிரு. 6 இருக்கிற horizontal and vertical விட்டுட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1, 2, 7, 8. 1, 2, 7, 8. இதோட வேல்யூ என்ன? 1 into 8, 8 minus 7 into 2, 14. 8 minus 14 minus 6. So minor of 6 is minus 6. Okay, va? Idappa minor. Next definition, cofactor. நல்ல கவனி. இந்த ரெண்டு இது கிளியரா இருந்தோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். மைனர்னா என்னன்னு பார்த்தோம். கோஃபேக்டர் என்னன்னா, find the minor is called cofactor. It is denoted by Aij. Find the minor. Sign எப்படி பண்ணணும்னு பாரு. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, cofactor of an element Aij is denoted by capital Aij. Capital Aij என்ன மீனிங்னா, cofactor of an element Aij equal to same. மைனருக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோமோ அதே டெஃபினேஷன் தான், பட் சைன் போடணும். சைன்டு மைனர்னு போட்டிருக்கோம்ல, சைன் இஸ் எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ். அது எப்படி போடணும்னா, -1 பவர் I plus j. இப்ப எந்த எலமெண்ட்டுக்கு நீ கோஃபேக்டர் பண்றியோ அந்த எலமெண்டோட பொசிஷன் என்னன்னு பாரு. அதோட சம் I plus j. -1 பவர் I plus j. I plus j ஈவனா இருந்தா பாசிட்டிவ். I plus j ஈவன்னா -1 பவர் ஈவன் பாசிட்டிவ். I plus j நெகட்டிவ்னா கோஃபேக்டர் இஸ் நெகட்டிவ் ஆஃப் மைனஸ். இப்போ இந்த சம்க்கு பாரு, சேம் ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். cofactor of the element 6. Cofactor of the element 6 now A23. ஏன்னா அந்த எலமெண்டோட பொசிஷன் என்ன? செகண்ட் ரோ தேர்ட் காலம். A23 அதே டெஃபினேஷன் தான், மைனருக்கு என்ன பார்த்தோமோ அதே மீனிங் தான். பட் 2 plus 3 5 -1 power 5 minus, so minus M23. மைனர் இப்ப பண்ணிருக்கோம்ல, M23 என்ன -6. so minus of -6 equal to +6. அப்ப இந்த எலமெண்ட்டுக்கு மைனர் வந்து -6. minor of 6 is -6. cofactor of 6 னா +6 வரும். இத காப்பி பண்ணிடு, ஒரு சம்க்கு எல்லாமே நம்ம டீடைலா பண்ணணும்.
Okay. Exercise 4.4 la first question full finding minor and cofactors. First question, write the minors and cofactor of the elements of the following determinant. First one, determinant 2 minus 4, 0, 3. 2 minus 4, 0, 3. Minus find out பண்ணனும் cofactor. Total of 4 elements இருக்கா? Listen first. M11, M12, M21, M22. M11 and the meaning minor of the element, minor of the element 2. M12 na first row second column element, first row second column element minus 4, minor of minus 4, minor of 0, 2 1 second row first column element, minor of 3. இப்போ ஒரு எலமெண்டோட மைனர் பண்ணணும்னா அந்த எலமெண்ட் இருக்கிற ரோ காலம் டெலிட் நெக்லெக்ட் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டு ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட், ஆனா சிங்கிள் எலமெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ த நம்பர் இட்ஸ் 3 தான். இது இருக்க ரோ காலம் விட்டு 3. இப்போ மைனஸ் 4னா அது இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு 0. மைனர் ஆஃப் 0, 0வோட ரோ அண்ட் காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு minus 4. மைனர் ஆஃப் 3, இது இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு 2. இதுதான் மைனஸ். இப்போ கோஃபேக்டர் டைரக்டா எழுதிடலாம், ஏன்னா சைன்டு மைனர் தானே கோஃபேக்டர். இதெல்லாம் மைனஸ். மைனர் பண்ணிட்டோம்னா மைனரோட ஹெல்ப்லயே கோஃபேக்டர் பண்ணிக்கலாம். கோஃபேக்டர்ஸ்னா A11, A12, A21, A22. சைன்டு மைனர். அப்போ சஃபிக்ஸோட சம் என்னன்னு பாரு. சஃபிக்ஸோட சம் ஈவனா இருந்தா மைனர் கோஃபேக்டர் ஈக்குவல், மைனரும் கோஃபேக்டரும் சேம். ஆடா இருந்தா ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் சைன். 1 plus 1 ஈவன் தானே. ஈவன்னா மைனர் இஸ் 3, கோஃபேக்டர் ஆல்சோ 3. 1 plus 3 ஆட். ஆடா இருந்துச்சுன்னா 0வோட ஆப்போசிட் சைன், பட் 0க்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் 0 ஆல்சோ 0. A21, 2 1, 2 plus 1 odd number. Odd number இருந்தா same magnitude opposite sign. minus 4 னா என்ன எழுதணும் plus 4. 2 2 ஈவனா, அப்ப மைனஸ் கோஃபேக்டர் சேம். இவ்வளவுதான் செகண்ட் ஆர்டருக்கு இதுதான் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆர்டர் கோஃபேக்டர் சைன் ஞாபகம் வச்சுக்கோ. கோஃபேக்டர் சைன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். Second order determinant cofactor sign. 1 plus 1 even, 1 plus 2 odd, 2 plus 1 odd, 2 plus 2 even. Plus minus minus plus. Second order க்கு மைனஸ் கோஃபேக்டர்லாம் கேட்டா இப்படிதான் பண்ணணும். சப்டிவிஷன் 2 அது நீயே பண்ணிடலாம் சேம் வே. இதை காப்பி பண்ணிடு. நான் தேர்ட் ஆர்டர்ல ஒரு இதுக்கு ரெண்டுமே பண்ணேன்.
ஓகே. இப்ப இதே மாதிரி தேர்ட் ஆர்டருக்கு எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் மைனஸ் பண்ண தெரியணும், கோஃபேக்டர் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் பண்றேன். சேம் இதே மாதிரி தான் பண்ணணும். நல்லா கவனிச்சுட்டே வா. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் M11 மைனர் ஆஃப் A11. A11 இந்த ஒன் இந்த எலமெண்ட்டை தான் A11 ரெப்ரசன்ட் பண்ணும். மைனர் ஆஃப் A11 ஈக்குவல் டு அந்த எலமெண்ட் இருக்க ரோ அண்ட் காலமை விட்டு ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட். ரிமைனிங் என்ன இருக்கு? 5 மைனஸ் 1 1 2. இதை எவால்வேட் பண்ணிக்கோ. 5 into 2 10. இதை மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். 1 into minus 1 minus 1. சைனை சேஞ்ச் பண்ணினா பிளஸ் 1. ஸோ ஆன்சர் 11. நெக்ஸ்ட் M12. M12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட். மைனர் ஆஃப் த எலமெண்ட் A12. A12 இந்த ஜீரோவோட மைனஸ். ஜீரோ இருக்கிற ரோ காலம் விட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 3 minus 1 0 2. இப்ப இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுமோ அதே மாதிரி 3 into 2 6 0. ஆன்சர் 6. M13 மைனர் ஆஃப் த எலமெண்ட் A13. மைனர் ஆஃப் A13 இந்த 4 ஓட மைனஸ். 4 இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் 3 5 0 1. 3 into 1 3 minus 0 into 5 0. So 3. M21 next. Minor of A21. Minor of A21 இந்த 3 இருக்கு பாரு. இந்த 3 ஓட மைனஸ். இந்த எலமெண்ட் 3 இருக்கிற ரோ அண்ட் காலம் விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? டிட்டர்மினன்ட் ஆஃப் 0 4 1 2. 0 into 2 0 minus 1 into 4 4. Minus 4. M22. Minor of A22. Minor of A22 இந்த 5 எலமெண்ட் இருக்கு பாரு. செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட். அதோட மைனஸ். அது இருக்க ரோ காலம் விட்டுரு. பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த கார்னர்ஸ் மட்டும் இருக்கு. 1 4 0 2. 1 into 2 2 minus 0 into 4 0. So answer 2. Next, minor of M23. Minor of A23. Minor of A23 the minus 1 இருக்குல்ல. given determinantல minus 1. இதோட மைனஸ். அப்ப இது இருக்கிற ரோ அண்ட் காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. 1 0 0 1 0 0 1. 1 into 1 1 minus 0. 1 minus 0 1. M31. Minor of A31. A31 0 element. Third row first column இருக்குல்ல. அது இருக்க ரோ அண்ட் காலம் விட்டுரு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. 0 4 5 minus 1. 0 into minus 1 0 minus 5 into 4 20. So minus 20. M32. Minor of A32. இந்த 1 இருக்கு பாரு. இந்த எலமெண்டோட மைனஸ். அப்ப அந்த 1 இருக்கிற ரோ அண்ட் காலம் விட்டு தேர்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டேன்னா 1 4 3 minus 1. 1 into minus 1 minus 1. 3 into 4 12 minus 12. So minus 13. The last element M33. The last 2 இருக்குல்ல அதோட மைனஸ். Minor of A33. அது இருக்க ரோ காலம் விட்டு 1 0 3 5. 1 into 5 5 minus 0. Answer 5. இதை காப்பி பண்ணிட்டு அடுத்து நான் கோஃபேக்டர் பண்ணுறேன்.
டைரக்டா எழுதலாம்ப்பா. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் நான் அவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். டைரக்டா சிங்கிள் நம்பர்ல நீ எழுதணும். 1 மார்க் வச்சு. பட் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சிம்பிள். ஒன் செகண்ட் கவனிச்சுக்கோ. கோஃபேக்டர்ஸ்னா A11 A11னா M11 எடுத்துக்கோ. சஃபிக்ஸோட சம் ஈவன் தானே, அப்ப மைனர் கோஃபேக்டர் சேம். M11 11னா A11 also 11. Cofactor of the element A11. Cofactor of an element A11 also 11. Okay. அடுத்து A12. A12னா M12 இருக்கு பாரு மைனர். சஃபிக்ஸோட சம் ஆட் நம்பர்ல, அப்போ மைனர் 6னா கோஃபேக்டர் -6. A13 1 plus 3 4 even, அப்ப மைனர் கோஃபேக்டர் சேம். 3னா 3. A21 2 plus 1 odd, அப்போ M21 என்னன்னு பாரு. M21 -4னா இது +4. A22 A22 even 2 plus 2 even, அப்ப M22 2னா இதுவும் 2 தான். A23 A23னா M23 வேல்யூ 1. சஃபிக்ஸ் சம் ஆர்டர்ல 2 plus 3 5, அப்ப அது 1னா இது -1. இதே மாதிரி ரிமைனிங். A31 A32 A33 3 plus 1 4. M31 -20, இது ஈவன், சம் இஸ் ஈவன், ஸோ இதுவும் -20 தான். M32 -13 3 plus 2 ஆர்டர் -13, அப்ப இது +13. 33 ஈவன், அப்ப A33 இது 5னா இதுவும் 5 தான். இதுதான் கோஃபேக்டர். மைனஸ் பண்ணிட்டோம்னா சைன் மட்டும் பார்த்து. அப்ப தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் சைன் கோஃபேக்டர் சைன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்ப கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது பார்த்துக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டா சொல்லுங்க.
பார்க்க போற ஒரு 3 ரிசல்ட்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்டான ரிசல்ட்ஸ். இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கிளியரா இருந்தாதான் இதுல கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ண முடியும். மைனஸ் கோஃபேக்டர்ஸ் எல்லாம் சிம்பிள். எந்த ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்தாலும் அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மைனஸ் கோஃபேக்டர் ஈஸியா பண்ணிடலாம். பட் இப்போ ஒரு ரிசல்ட் பார்க்கலாம், இம்பார்ட்டன்டான ரிசல்ட், நல்லா கவனிக்க. ஒரு 3 ரிசல்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் நான் இப்ப எடுத்தேன்ல அதே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன். 1 0 4 3 5 minus 1 0 1 2. இந்த டிட்டர்மினன்ட் டெல்டான்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் இஸ் டெல்டா. இப்ப இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம். கவனிங்க, எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 என்ன பண்ணிருப்போம்னா, நல்லா கவனி, டிட்டர்மினன்ட் டெல்டா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோல எக்ஸ்பேண்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும் 1. அது இருக்க ரோ காலம் விட்டுரும். ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட், ரிமைனிங் என்ன, 5 minus 1 1 2. அடுத்து இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணும். பிளஸ் 0 இருக்கா, மைனஸ் 0. அது இருக்க ரோ காலம் விட்டுரும். 3 minus 1 0 2. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் R1ல தேர்ட் எலிமெண்ட் பிளஸ் 4. அது இருக்க ரோ காலம் விட்டுரும். 3 5 0 1 3 5 0 1. ஓகே, இப்போ இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி ஒரு நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, இப்போ இதுல இருந்தா ரிசல்ட். இங்க ஒரு டிட்டர்மினன்ட் எழுதியிருக்கேன்ல, இந்த டிட்டர்மினன்ட் என்னது, இதை வேற எப்படி சொல்லலாம்? இப்போ பார்த்த டெஃபினிஷன் 5 minus 1 1 2 டிட்டர்மினன்ட், அதை வேற எப்படி சொல்லலாம்? இந்த 5 minus 1 1 2 என்னன்னா, இந்த 1ன்ற எலிமெண்டோட மைனஸ். ஏன்னா அது இருக்க ரோ காலம் விட்டு ரிமைனிங் தானே எடுத்திருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் determinant value of any given determinant delta equal to delta or determinant A equal to R1. இப்ப நீ எடுக்கிறன்னு வச்சுக்கோயே, R1ல ஒரு இருக்கிற எலமெண்ட்ஸையும் அதோட கரஸ்பாண்டிங் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிருக்கும். அதுதான் இங்க பண்ணிருக்கும். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் பாரு, R1ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கா, A11, அதோட மைனர் எடுத்திருக்கும் M11 மைனஸ் 0ன்றது R1ல செகண்ட் எலிமெண்ட் A12. இங்க எழுதியிருக்கிறது என்னன்னா, அந்த 0 எலிமெண்டோட மைனஸ் A12 இன்டூ M12 பிளஸ் 4ன்றது தேர்ட் எலிமெண்ட் R1ல A13 இன்டூ மைனர் ஆஃப் A13. ஏன்னா அது இருக்க ரோ காலம் விட்டு ரிமைனிங் தானே எழுதி M13. ஸோ இது டெஃபினேஷன் ஆஃப் எவாலுவேட்டிங் டிட்டர்மினன்ட். இதே மாதிரி R2ல என்ன சொல்லலாம்னு பாரு. R2 சேம் டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம R2லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம R2ல பண்றப்போ சைன் என்ன போட்டிருப்போம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல மைனஸ் பிளஸ் மைனஸ் போட்டிருப்போமா. அப்போ மைனஸ் A21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் இன்டூ மைனர் ஆஃப் 3. அது இருக்க ரோ காலம் விட்டுரு, அதோட மைனர் தானே M21. இது பிளஸ் பிளஸ் A22 இன்டூ மைனர் ஆஃப் த எலிமெண்ட் A22 மைனஸ் A23 மைனர் ஆஃப் A23. இப்படியும் பண்ணலாம். இதை எக்ஸ்பேண்டிங் அலாங் R1, இது R2. R3 கேட்டா எப்படி எழுதலாம்? R3ல பாரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, 31 32 33. சைன் என்ன பார்த்திருக்கோம் எக்ஸ்பேண்ட் பண்றப்போ, பிளஸ் மைனஸ் பிளஸ் தான். இப்போ இந்த எலிமெண்ட் A31 இன்டூ இட்ஸ் மைனர் A31 மைனஸ் A32 இன்டூ M32 பிளஸ் A33 இன்டூ M33. இதுதான் எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 R2 R3. இதே மாதிரி C1 C2 C3லயும். அப்போ இதுதான் டெஃபினேஷன். டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்றோம். ஆக்சுவலா மைனஸ் தான் அதெல்லாம். ஒரு R1ல எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், அதோட மைனஸ், ஆனா சைன் போடணும்.
பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இதே நான் சைனையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா சைன் மைனஸ் தானே கோஃபேக்டர். இப்போ செகண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா சொல்லலாம், சேம் டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு நான் இப்படியும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு சஃபிக்ஸ் சம் ஈவனா இருந்தா மைனர் கோஃபேக்டர் சேம். அப்போ M11 போடலாம், A11 போடலாம். A11 A11 பிளஸ் மைனஸ் ஆஃப் M12 1 2 ஆட் நம்பர்ல, அப்ப இந்த மைனஸோட சேர்த்துட்டேன்னா அது கோஃபேக்டர். அப்போ பிளஸ் A12 மைனஸ் ஆஃப் M12 வந்து A12 பிளஸ் A13 இன்டூ A13. அப்போ இதுவும் பாரு, இதுவும் டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். கோஃபேக்டரா போட்டா சைனை கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா இந்த எலமெண்ட்லயே சைன் இன்க்ளூட் ஆகுது. இதுவும் டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். இதே R2ல எக்ஸ்பேண்ட் பண்ணினா A21 A21 A22 A22 பிளஸ் A23 A23 எல்லாமே பிளஸ் தான், ஏன்னா கோஃபேக்டர்லயே சைன்லாம் இன்க்ளூட் ஆகும். இங்க இருக்க மைனஸ், இங்க இருக்க மைனஸ் எல்லாமே இதுல இருக்கு. A21 என்ன மீனிங், A21 தான் மைனஸ் ஆஃப் M21 தான். A23 என்ன மீனிங், மைனஸ் ஆஃப் M23 தான். ஸோ இதுவும் டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். இதே R3ல எக்ஸ்பேண்ட் பண்ணினா A31 A31 பிளஸ் A32 கேபிட்டல் A32 பிளஸ் A33 கேபிட்டல் A33. இதே மாதிரி காலம் வைஸும் நீ பண்ணணும். வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஃப்ரம் மைனஸ், வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஃப்ரம் கோஃபேக்டர். ஓகே, இது 2 ரிசல்ட்ஸ் ஆச்சா. தேர்ட் ரிசல்ட் என்னன்னா A11 இன்டூ கேபிட்டல் A21. இதுக்கு என்ன மீனிங், R1ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் R1ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் R2ல ஃபர்ஸ்ட் எலமெண்டோட கோஃபேக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸும் செகண்ட் ரோ எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா என்ன ஆகும். இப்போ இந்த கேஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், அதோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ. செகண்ட் லைன் என்ன எழுதியிருக்கோம், செகண்ட் ரோ எலமெண்ட் A21 A22 A23ல செகண்ட் ரோ எலமெண்ட். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் ரோ எலமெண்ட் அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர் இஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. இது பாரு, தேர்ட் ரோ எலமெண்ட்டும் அதோட கோஃபேக்டர்லயே மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதே மாத்தி பண்ணேன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் எடுக்கிறோம் A11 A12 A13. இப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், செகண்ட் ரோ எலமெண்ட்ஸோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் செகண்ட் ரோ எலமெண்ட்ஸோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா வேல்யூ வந்து 0. ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டும் அதோட கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணா டிட்டர்மினன்ட் வேல்யூ. செகண்ட் ரோ எலமெண்ட் அதோட கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா டிட்டர்மினன்ட் வேல்யூ. தேர்ட் ரோ எலமெண்ட் அதோட கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதே மாத்தி பண்ணோம்னா 0. ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டும் செகண்ட் ரோ எலமெண்டோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0. இதே மாதிரி வேற ரோ எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் A11 தேர்ட் ரோ எலமெண்டோட கோஃபேக்டர், தேர்ட் ரோ A31 A12 A32 A13 A33. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம், தேர்ட் ரோ எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் எடுத்திருக்கோம் A11 A12 A13. தேர்ட் ரோ எலமெண்டோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா கண்டிப்பா 0 தான் வரும். அண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வேற காம்பினேஷன் யூஸ் பண்ணாலும் கரஸ்பாண்டிங் ரோஸ் இன் கோஃபேக்டர் ப்ராடக்ட் சம் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ. சம் அதர் ரோ கோஃபேக்டர் அண்ட் சம் அதர் ரோஸோட எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் வரும். இந்த வேல்யூ 0. இந்த 3 ரிசல்ட்ஸ் கிளியரா புரியணும். இதுல எதனா டவுட் இருந்தா கேளு சார். இதே இது காலம்ஸ்க்கு வருமா சார்? காலம்ஸ்க்கு நான் ரோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே காலம்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஓகே சார். ஓகே, இம்பார்ட்டன்டான ரிசல்ட் பா. இதுல இருந்து ஜேயிலேயே நிறைய வாட்டி क्वेश्चन கேட்டிருக்காங்க இந்த கான்செப்ட்ல இருந்து.
மைனஸ்ல எப்படி டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்றது? மைனஸ்ல வரப்போ சைன் இன்வால்வ் ஆகும். பிளஸ் மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோனா மைனஸ் பிளஸ் மைனஸ், தேர்ட் ரோனா பிளஸ் மைனஸ் பிளஸ். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் டிட்டர்மினன்ட்டோட டெஃபினேஷனு, டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்றத டிஃபைன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல. இந்த பேட்டர்ன்ல தான் பண்ணும். இது அப்படியே கோஃபேக்டர்ல சொல்லியிருக்கோம். கோஃபேக்டர் வரப்போ பிளஸ் மைனஸ்லாம் வேண்டாம், எல்லாமே பிளஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மைனஸ் இதோட சேர்ந்து தான் மைனஸ் M12 தான் A12 ஆயிடும். இந்த மைனஸ் M21 ஆட் சஃபிக்ஸ் சம் வந்து ஆடா இருக்குல்ல, அப்போ மைனஸ் சேர்ந்து அது A121 ஆயிடும். இதுல டிஃப்ரெண்டா கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம், சூப்பரா கேட்கலாம். கான்செப்ட் கிளியரா இருந்தோம்னா ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் கிளியர் ஆகும். இந்த ரிசல்ட் எழுதிக்கோ, நான் ப்ராப்ளம்ஸ் உனக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ இது கிளியரா இருந்தோம்னா 4.4 முடிச்சிடலாம்ப்பா. எக்ஸசைஸ் 4.4 ஃபுல்லா இதை பேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் 3rd 4th 5 பண்றேன். இப்போ பார்த்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த using cofactor of elements of second row, evaluate the determinant. Second row cofactors யூஸ் பண்ணி evaluate பண்ண சொல்றான் determinant value. செகண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிரு. செகண்ட் ரோ யூஸ் பண்ணி நம்ம evaluate பண்ணணும்னா செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாரு. second row element A21, A21, second row first column, A21, A22, A23, 201. இதான் second row element, 201, second horizontal. இப்ப second row elements ஓட cofactor எழுதி.
second row element cofactor, capital A21, capital A22, capital A23. சஃபிக்ஸோட சம் முத பார்க்கணும். ஒரு எலிமெண்டோட கோஃபேக்டர் பண்றோம்னா சஃபிக்ஸோட சம் 2 + 1 3 ஆட் நம்பர்னா ஒரு மைனஸ் போட்டுக்கோ. டிட்டர்மினன்ட் A21னா இந்த எலிமெண்ட் இருக்க ரோ காலம் விட்டுரு. ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாரு. 3 8 2 3 மைனஸ் ஆஃப் 3 into 3 9 minus 2 8 16 9 minus 16 minus 7 minus of minus 7 plus 7. இதுதான் இந்த எலிமெண்டோட கோஃபேக்டர். A21 கோஃபேக்டர் 7. இதே மாதிரி A22 சஃபிக்ஸ் சம் என்னன்னு பாருங்க. 2 + 2 4 ஈவனா, அப்ப பிளஸ் தான். அப்ப அந்த எலிமெண்ட் இருக்க ரோ காலம் மீட்டர். A22னா இந்த எலிமெண்ட், இது இருக்க ரோ காலம் மீட்டர். பேலன்ஸ் 5 8 1 3 5 into 3 15 minus 1 into 8 8 7. A23 2 + 3 5 suffix sum odd na minus போட்டுக்கோ. Determinant of A23 second row third column விட்டுரு. 5 3 1 2 5 3 1 2 minus of 10 minus 3 minus 7. அவ்வளவுதான். செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸோட கோஃபேக்டர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் இந்த டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணணும். அப்போ செகண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். Determinant delta equal to A21 capital A21 plus A22 capital A22 plus A23 capital A23. A21 2 into 7 2 into 7 sum of the product of corresponding elements with its cofactor 2 into 7 plus 0 into 7 plus 1 into minus 7. 14 0 minus 7 14 minus 7 7. Determinant value 7. இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 7 தான் வரும். பட் அவன் கேட்டிருக்க மாதிரி ப்ராப்பரா எழுதி போர்டுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும். இதை காப்பி பண்ணிட ஃபோர்த் சம் செய்யறேன். தேர்ட் ரிசல்ட் இதுல வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ரிசல்ட் என்ன சொன்னோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோயேன். ஃபர்ஸ்ட் ரோ என்ன 5 3 8. செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ண. செகண்ட் ரோ எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர் 7. நெக்ஸ்ட் 7. நெக்ஸ்ட் minus 7. 0 தான் வரும் பாரு. 5 7 35 3 7 21 8 7 56. 56 minus 56 0. தான் தேர்ட் ரிசல்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸும் செகண்ட் ரோ எலிமெண்டோட கோஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 தான்.
ஓகே, இதுதான் நான் டெஸ்ட்ல கேட்டிருந்தேன். கொஸ்டின் நம்பர் 6 நினைக்கிறேன். இந்த 4th கொஸ்டின் தான் டெஸ்ட்ல கேட்டிருந்தேன். பட் XYZ பதிலா ABC using cofactors of element of third row, third column, evaluate delta. இதே மாதிரி தான் third column elements எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிரு. தேர்ட் காலம்னா இங்க இருக்கு பாரு, இதுதான் தேர்ட் காலம். A13, A23, A33, A13, 23, 33, YZ, XZ, XY. இப்ப தேர்ட் காலம் எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர்ஸ் பண்ணுங்க. Third column element cofactor. Capital A13, capital A23, capital A33. A13 இந்த எலமெண்ட் இருக்க ரோ காலம் விட்டுரு, ரிமைனிங் ஓட டிட்டர்மினன்ட் சஃபிக்ஸோட சம் ஃபார் 4, அப்ப பாசிட்டிவ் தான். இது இருக்க ரோ காலம் விட்டேன்னா 1y 1z இதை வேல்வேட் பண்ணிக்கோ. 1 into z minus 1 into y z minus y. A23 23 ஆட் நம்பர், ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட் இந்த எலமெண்டோட கோஃபேக்டர். இது இருக்க ரோ காலம் விட்டுரு 1x 1z 1x 1z minus of z minus x z minus x. So x minus z minus multiply பண்ணிக்கிறேன். A33 3 plus 3 even, so determinant இந்த எலமெண்ட்டுக்கு இது இருக்க ரோ காலம் விட்டேன்னா 1x 1y y minus x, அவ்வளவுதான். தேர்ட் காலம் எலமெண்ட்ஸ் இருக்கு, அதோட கோஃபேக்டர்ஸ் இருக்கு. So determinant equal to result first A13 capital A13 plus A23 capital A23 plus A33 capital A33. YZ into Z minus Y. YZ into Z minus Y plus XZ into X minus Z. XY into Y minus X. இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம அதை முடிச்சுக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும், இப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம். XYக்கு பதிலாக ABCன்னு போட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஃபார்முலாஸ் இது. ஜெயில மல்டிப்ளை பண்ணிரு ஃபர்ஸ்ட். YZ ஸ்கொயர் மைனஸ் Y ஸ்கொயர் Z பிளஸ் X ஸ்கொயர் Z மைனஸ் XZ ஸ்கொயர் பிளஸ் XY ஸ்கொயர் மைனஸ் X ஸ்கொயர் Y. இப்ப இதை 2 2 நீ குரூப் பண்ணி காமன் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதணும். இது நான் சொல்யூஷன்ல இப்ப அனுப்பியிருந்தேன், பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஒர்க் பண்றேன், கவனி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை குரூப் பண்றேன். YZ ஸ்கொயர் மைனஸ் XZ ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இதை எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் z மைனஸ் y ஸ்கொயர் z ரிமைனிங் 2 xy ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் y. இப்ப காமன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ல காமன் z ஸ்கொயர் y மைனஸ் x. இதுல காமன் x z சாரி z காமன் எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் இதுல காமன் xy இன்டூ y மைனஸ் x. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயருக்கு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இருக்கா,
z square into y minus x plus z into x square minus y square x plus y into x minus y plus xy into y minus x. இப்ப டோட்டலா த்ரீ டேர்ம்ஸ்ல காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாரு. y மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் y மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் y மைனஸ் எக்ஸ் இருக்கு. x மைனஸ் ஒய்னா அதோட நெகட்டிவ் y மைனஸ் எக்ஸ். ஸோ y மைனஸ் எக்ஸ் காமன் எடுத்துரு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. z ஸ்கொயர், இதுல y மைனஸ் எக்ஸ் காமன் எடுத்தா ஒரு மைனஸ் ஒன் இருக்கும். மைனஸ் z இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய், y மைனஸ் எக்ஸ் காமன்னா எக்ஸ் ஒய். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். y minus x into z square minus zx minus zy plus xy. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாரு. நம்மளுக்கு இந்த சைக்ளிக் ஆர்டர் வேணும். y minus x, y minus z, z minus x அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இதை குரூப் பண்ணிக்கலாம், இதை குரூப் பண்ணிக்கலாம். y minus x into z square minus zy ல z காமன் எடுத்துற, z minus y. ரிமைனிங் செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல மைனஸ் z காமன் எடு, சாரி மைனஸ் x காமன் எடு. மைனஸ் x காமன் எடுத்தேன்னா z minus y. அகைன் பாரு, z minus y காமன். ஸோ y minus x into z minus y into z minus x. இப்படி ப்ராப்பரா வந்து ஸ்டாப் பண்ணும்பா. டிட்டர்மினன்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அதை ஃபேக்டரைஸ் பண்றது தான் இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு
ஓகே, லாஸ்ட் பார்ட் டிட்டர்மினன்ட்ல நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். டிட்டர்மினன்ட்ஸ்ல எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, இந்த செக்ஷன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இப்போ நம்ம பார்க்க போறது. ப்ராப்பர்ட்டிஸ் கூட ஸ்கிப் பண்ணலாம், கேட்காம இருக்கலாம். பட் இதுல இருந்து இந்த பார்ட், இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கும் சான்சஸ் இருக்கு. ஷுவரா இந்த இயர் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதுல ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் என்னன்னு தெரியும், நல்லா கவனிச்சே வா. Cofactor matrix is a matrix obtained by replacing every element by its cofactor. ஒன்றும் இல்லை, இது உனக்கு தெரியும் தான். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் பண்ண தெரியும்ல நம்மளுக்கு. இப்போ அதான் பார்த்தோம், மைனஸ் அண்ட் கோஃபேக்டர். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவான். இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லா மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் சாப்டர்ல மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட் எல்லாம். இப்போ பாரு, சப்போஸ் ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்க. மேட்ரிக்ஸ், நாட் டிட்டர்மினன்ட், மேட்ரிக்ஸ். இப்ப கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு பதிலா அதோட கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்ப A11 கோஃபேக்டர் என்ன? கேபிட்டல் A11. A12 கோஃபேக்டர் கேபிட்டல் A12, கேபிட்டல் A13, A21, கேபிட்டல் A22, A23, A31, A32, A33. இதுக்கு பேர் தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். A matrix obtained by replacing every element by its own cofactor. It is denoted by AIJ, capital AIJ. இந்த மாதிரி பாக்ஸ்ல எழுதுவோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல எழுதுவோம். given matrix ஏனா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் AIJ. உனக்கு கோஃபேக்டர்லாம் பண்ண தெரியும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா, adjoint of a matrix. Important. Adjoint matrix. Adjoint matrix ஒன்று இருக்கு. இதுக்கு என்ன டெஃபினேஷன்னா, the transpose of cofactor matrix. Transpose of cofactor matrix is called adjoint matrix. அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, ADJ, adjoint of A, இப்படிதான் எழுதுவோம். Adjoint of A is nothing but transpose of AIJ. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட adjoint வேணும்னா, given matrix A ஓட adjoint வேணும்னா அதோட cofactor பண்றோம்ல, இதோட transpose. So adjoint of A equal to AIJ transpose. Transpose na interchanging rows into column. First row of first column எழுதிடும். A11, A12, A13, A21, A22, A23. First row first column. Second row second column. Third row third column. A31, A32, A33. அவ்வளவுதான். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் பண்ண தெரியும். டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோ. வாட் இஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. அது அதுக்கு ஜெனரல் ஃபார்ம்ல ரிசல்ட் கொஞ்சம் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு டெஃபினேஷன். சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்போ நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் பாரு. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அதுக்கு டிட்டர்மினன்ட்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும் சார். எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் 0, நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர். இந்த டெஃபினேஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மேட்ரிக்ஸ்பா. லாஸ்ட் எக்ஸைஸ் ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் செகண்ட், சிங்குலர் மேட்ரிக்ஸ் தேர்ட், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபோர்த். ஓகே, கம்மிங் மண்டே ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வைக்கலாம். ஒரு 5-6 சம்ஸ் தரேன். புக்ல இருக்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. புக்ல இருக்கிற சம்ஸ் ஒரு 3யும் அவுட் சைட் ஆஃப் த புக்ல ஒரு 2 தரேன். ட்ரை பண்ணி பாரு. பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டா சொல்லுங்க. ஆ 6 ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இருக்குல்ல. எக்ஸசைஸ் 4.2 மட்டும். சிங்குலர், நான் சிங்குலர். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னா சிங்குலர், அதர்வைஸ் நான் சிங்குலர். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஆக்சுவலா புக்ல அது தியரமா கொடுத்துருக்கான். let A be a given square matrix of order n. எதனா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. then A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. இம்பார்ட்டன்டான ரிசல்ட் இது. என்ன மீனிங்னா, எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாலும் எடுத்துக்கோ. let A be any square matrix of order n. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் அதோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணினா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அட்ஜாயிண்ட் A into A க்கு ஈக்குவல். அது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டிட்டர்மினன்ட் A into I. டிட்டர்மினன்ட் ஏன்றது ஒரு நம்பர் தானே. ஒரு நம்பரை ஐடென்டிட்டியில மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஐடென்டிட்டி ஆஃப் செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் 0 ஐ வராது. ஐனா என்ன? 1. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி ஆஃப் தேர்ட் ஆர்டர் 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் தேர்ட் ஆர்டர் ஐடென்டிட்டி. இதை ஒரு நம்பர், டிட்டர்மினன்ட்னா நம்பர், ஒரு நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? சப்போஸ் 2ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2 0 0 0 2 0 0 0 2 ஆயிருமா? இதுக்கு என்ன பேரு? சார் டயகனல். டயகனல் விட இதுக்கு பர்டிகுலரா இன்னொரு நேம். Sir, triangular matrix. No. Identical. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா எல்லாமே சேமா இருக்கும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆயிருக்கும். எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் A into Y ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம இங்க இன்னொரு ரிசல்ட்டும் சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டீச் பண்றப்போ, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன் ஜெனரல் நாட் கம்யூட்டேட்டிவ். AB நாட் ஈக்குவல் டு BA. மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஜென்ரலா. ஆனா இந்த கேஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணது பாரு. A into adjoint A equal to adjoint A into A. இது ரெண்டுமே மேட்ரிக்ஸ் தானே, மாத்தி பண்ணாலும் சேமா தான் இருக்கும். இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ப்ரூஃபும் ஈஸி தான். இப்போ நல்லா கவனி.
ஏன்னா இதுல ஒரு ரிசல்ட் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன்ட். நான் ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம பார்த்தோம்ல, லெட் A ஈக்குவல் டு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இதோட அட்ஜாயிண்ட்க்கு இப்பதான் நம்ம எழுதணும், ஞாபகம் இருக்கா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். நம்ம இப்ப தேர்டா எழுதுனேன் பாரு, அதை திரும்ப எகைன் நீங்க எழுதிக்கிறேன். ஒன்னும் இல்லை, இதோட கோஃபேக்டர்ஸ் இப்படி எழுது. கேபிட்டல் A11 கேபிட்டல் A12 கேபிட்டல் A13 A21 A22 A23 A31 A32 A33 ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், அதோட அட்ஜாயிண்ட் எடுத்திருக்கோம். A இன்டூ அட்ஜாயிண்ட் A மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னா A இன்டூ அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு the matrix A into its adjoint. ஆர்டினரியா மல்டிப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிப்பாரு. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A11 கேபிட்டல் A11 பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் இன்டூ செகண்ட் எலிமெண்ட் A12 capital A12 plus third element into third element A13 into capital A13. இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ராடக்ட்ல. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிட்டியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்னன்னு எழுத. ஆக்சுவலா இங்க ஸ்பேஸ் பத்தாது, இதை காப்பி பண்ணிடுறியாப்பா? நான் ஒரு 2 minutesல முடிச்சிடுறேன். இது வரலாம் எழுதிருங்க, இந்த ப்ராடக்ட்டை செப்பரேட்டா பண்ணுங்க. இது ஒரு ரிசல்ட், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜேஇ ப்ராப்ளம்லயும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஒர்க் பண்றப்போ நிறைய எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஒர்க் பண்றப்போ தான் இதோட யூசேஜ் தெரியும். புக்ல அவ்வளவா கொஸ்டின்ஸ் இல்லை, பட் எக்ஸாம்ல நிறைய கேட்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட். அந்த டாப்ல ப்ராடக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் first row first column, then first row second column A11 A21 plus A12 A22 A13 A23. இப்ப first row third column என்னன்னு பாருங்க. first row third column A11 A31 A12 A32 A13 A33. இதே மாதிரி second row first column, first row first column, first row second, first row third over, second row first column A21 A11 plus A22 A12 plus A23 A13. Second row second column A21 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 A22 A22 A23 capital A23. Second row third column, second row element A21 A31 A22 A32 A23 A33.
இப்போ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணு இதே மாதிரி. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A31 A11 A32 A12 A33 A13. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ தேர்ட் ரோ செகண்ட் காலம் A31 A21 plus A32 A22 plus A33 A23. இப்போ லாஸ்டா தேர்ட் ரோ தேர்ட் காலம். தேர்ட் ரோ தேர்ட் காலம் A31 A31 A32 A32 A33 capital A33. ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான்ப்பா. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சா பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்ல கோஃபேக்டரை பேஸ் பண்ணி. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டும் அதோட கோஃபேக்டர்ஸும் தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சஃபிக்ஸ் சேமா இருக்கு பாரு. 1111 1212 1313. ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸும் அதோட கோஃபேக்டரும் மல்டிப்ளை பண்ணா டிட்டர்மினன்ட் வேல்யூ தானே வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ, இது வந்து டிட்டர்மினன்ட் ஏ. செகண்ட் ஒன்க்கு என்ன வேல்யூ கூட பார்க்கலாம். A11 capital A21 plus A12 capital A22 A13 capital A23 வேல்யூ என்ன? இதுவும் நம்ம ஒரு ரிசல்ட்டா பார்க்கலாம். 0. வெரி குட். 0. ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸும் செகண்ட் ரோ எலிமெண்டோட கோஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வரும் பார்த்துருக்கோம். 0. அதே மாதிரி தான் தேர்டும். ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்டும் தேர்ட் ரோ எலிமெண்டோட கோஃபேக்டர் 0. இதுவும் பாரு, செகண்ட் ரோ எலிமெண்ட் A21ன்றது செகண்ட் ரோ எலிமெண்ட். A21 A22 A23 A11 A12 A13லாம் ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்டோட கோஃபேக்டர். மாத்தி பண்ணா 0. ஆனா இதெல்லாம் பாரு சஃபிக்ஸ் சேமா இருக்கு. 2121 2222. அப்ப அது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ. அடுத்த இது அதே மாதிரி 0. இதுவும் மாத்தி பண்ணிருக்கோம். 0 0. லாஸ்ட் ஒன் சஃபிக்ஸ் சேமா இருக்கும் பாரு, அது டிட்டர்மினன்ட். ஸோ ஃபைனலா இப்படி ஒரு ரிசல்ட் வருதா? இது எல்லாத்துலயுமே டிட்டர்மினன்ட் காமனா இருக்கு. 0 இருக்குன்னா 0 இன்டூ டிட்டர்மினன்ட் 0 தான். இப்போ டிட்டர்மினன்ட் காமன். டிட்டர்மினன்ட் காமன் எடுத்துட்டீங்கன்னா 100 010 001 ஐடென்டிட்டி தானே. டிட்டர்மினன்ட் A இன்டூ I. பாரு, A இன்டூ அட்ஜாயிண்ட் A பண்ணா டிட்டர்மினன்ட் A இன்டூ I வரும். டிட்டர்மினன்ட் A இன்டூ I. Similarly we can prove செகண்ட் பார்ட். இது சிமிலர்லின்னு போட்டுடலாம். A இன்டூ அட்ஜாயிண்ட் A பண்ணோம்ல, இப்போ இந்த கேஸ் அட்ஜாயிண்ட் A இன்டூ A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A இன்டூ I. இது ஈக்குவேஷன் 1, இது 2. ஃப்ரம் 1 and 2 A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into identity matrix. Important ஆன ரிசல்ட். ப்ரூஃபோட பார்த்துக்கிறது பெட்டர். எனக்கு கேட்கலாம். இதை காப்பி பண்ணிடு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த நம்ம டிட்டர்மினன்ட்ஸை முடிக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.